இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஆறுதலின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். குடும்பமாக சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆறுதலின் நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, அநேகர் ஆமென் தொடர்பு கொள்ளுகிறீர்கள். தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆறுதலின் இயேசு மிஷன் ஊழியத்தின் மூலமாக ஆமென் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இன்று நாம் தியானம் செய்யும்படி ஒரு வேத பகுதி எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், எல்லாருக்குள்ளையும் ஜீவனை கொடுக்கிற தேவன், சுவாசத்தை கொடுக்கிற தேவன், சகலத்தையும் கொடுக்கிற தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு அற்புதமான ஒரு வேத பகுதியிலே அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கு வேதம் அதுதான் சொல்லுகிறது, அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில என் ஜெப வாழ்க்கையில் ஒரு ஜீவன் இல்லை, என் குடும்ப சமாதானத்தில் ஒரு ஜீவன் இல்லை, என் பொருளாதாரத்தில் ஒரு ஜீவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியமும் செத்து போய் கிடக்கிறது, என் சரீர பலன் செத்து போய் கிடக்கிறது, என் குடும்பத்தின் ஐக்கியம் மரித்து போய் கிடக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில ஜீவன் இல்லாதபடி, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஆவிக்குரிய பலன்ல ஜீவன் இல்லாதபடி ஒரு மரித்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று கலக்கத்தோடு இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே தன் சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மண்ணாய் இருந்த மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு உருவத்திற்கு அவர் தன் சுவாசத்தை ஊதிய போது அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஜீவனை கொடுக்கிற அந்த வல்லமை, அந்த ஜீவனை கொடுக்கிற அந்த கிருபை இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அநேக நேரத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனமாகவே நான் இருக்கிறேன், ஏன் நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறதை போல இருக்கிறது. எதிர்காலங்களை குறித்து கலக்கும், எதிர்காலங்களை குறித்து ஒரு தயக்கும். இது எப்படி ஆக போகிறது, இதை நான் எப்படி செய்ய போகிறேன், இந்த காரியம் என்னால் எப்படி நடக்க போகிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அது உங்களால் ஆகிற காரியம் அல்ல, நான் அதை கரங்களில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன், நான் அவைகளை கரங்களில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை கொடுக்கிறார். அப்ப எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள அந்த பலன் உண்டாகிறது, எப்பொழுது ஒரு மனிதன் பலப்பட ஆரம்பிக்கிறான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பலன் வரும், எப்பொழுது ஒரு தெய்வீக பலத்தினால் ஒரு மனிதனை கர்த்தர் நிரப்புகிறார் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், அவரை துதிக்கும் பொழுது நமக்கு பலன் வரும். அவரை துதிக்கணும். தனி ஜபங்கள் அதிகமாக கர்த்தரை துதித்து 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 அப்படியே ஏசப்பாவை அப்படியே மகிமைப்படுத்தணும். ஏசப்பா நாமத்தை அப்படியே உயர்த்தணும். துதியினால் ஒரு பலனை தருகிறார். ரொம்ப சோர்வா இருக்குதா, நல்ல ஆவில நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். அந்நிய பாஷையோடு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஒரு தேவ பலனாய் இருக்கும்.
ஆண்டவர் ஒரு பலத்தை உங்களுக்கு தருவார். துதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பலத்தை உண்டாக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அந்த துதியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். ஆண்டவரே, என்னை துதியின் வல்லமினால் நிரப்பும் சுவாமி. என் மேல ஒரு அபிஷேகம் இறங்கணும். உங்க துதியின் வல்லமினால நான் நிரப்பப்படணும். உங்க ஆண்டவர் உங்க அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பப்படணும். ஏசாயா 61 நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது தரித்திரருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போ அந்த துதிக்கு புதிய அபிஷேகம் வரும் பொழுது கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஒரு பலன் வருகிறது. காயப்பட்டவருடைய காயங்களை கட்டுகிற ஒரு பலன் வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு துதியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஒரு துதியின் வல்லமை எனக்குள்ள தாரும். மணிக்கணக்காக உங்க சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் துதிக்கணும். குழுவா துதிக்கணும். தனி ஜெபத்துல கர்த்தரை துதிக்கணும். சபை ஆராதனையில கர்த்தரை துதித்து துதித்து மகிமைப்படுத்தணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடி பாடி கர்த்தரை துதித்தார்கள். அவர்களுடைய கட்டுகளும் உடைந்து போனது. அதே நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த துதியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு கட்டுகளும் உடைந்து போனது. நீங்கள் உங்கள் குடும்பங்களை நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது துதிக்கிற சத்தத்தை ஒரு மனிதன் கேட்டுக்கொண்டிருந்தாலே அந்த துதியின் அபிஷேகமானது அந்த மனிதர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான இந்த வேளையிலே நீங்கள் துதியினால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தரை எப்படி நாம் துதிக்க வேண்டும், எப்படி அவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த அற்புதங்களை சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். வேதத்தில் எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அந்த அற்புதங்களை சொல்லி சொல்லி துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். வேதத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ ஆச்சரியமான காரியங்கள் அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஆயிரமான நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு கர்த்தரை துதிக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுதே நம்மளால துதிக்காம இருக்கவே முடியாது. என் ஆத்துமா துதியினால் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே, அந்த துதியின் வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும், துதியின் அபிஷேகம் எனக்குள்ள இறங்கட்டும். அப்படியே கேட்டு நம்ம ஜெபிக்க 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 உங்க சரீரங்களில் ஒரு தேவ மகிமை, உங்க சரீரங்களில் ஒரு தேவ பிரசன்னம் அப்படியே பலமா இறங்கும், பலமா இறங்கும். எப்படிப்பட்ட போராட்டத்தோடு இந்த செய்தி நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தாலும், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த வாரம் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, அதுதான் துதியின் ஆயுதத்தை கையில் எடுங்க. துதியின் ஆயுதத்தை கையில் எடுங்க. அதுதான் உங்களுக்கு பலன், அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். சத்ருவின் இடைக்கட்டுகளை உடைக்கிற அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தேவன் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். துதியினால பலன். இரண்டாவது, எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் பலம் உண்டாகிறது என்றால், முதல்ல துதிக்கும் பொழுது. இரண்டாவது, எப்பொழுது தேவன் பலப்படுத்துகிறார், வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கை. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கைகளை நம்ம சொல்லணும். விசுவாச அறிக்கைகளை சொல்லி 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 கர்த்தரை துதிக்கணும். அப்படி செய்கிற வேளையிலே அங்கே அவனுடைய நாமம் மகிமைப்படும். நிறைய நேரங்களில் அந்த விசுவாச அறிக்கையை செய்ய விடாம பிசாசு நம்ம சிந்தையில பல போராட்டங்கள், பல சோர்வான காரியங்கள், பல வேதனையான காரியங்கள், பல துக்கமான காரியங்கள், அதெல்லாம் வச்சு அப்படியே துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பான், வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம
விசுவாச அறிக்கை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை எப்படியாவது நம்முடைய சிந்தையில் அவிசுவாசமான எண்ணங்களை வச்சுக்கிட்டே இருப்பான். இது நடக்காது, இது ஒப்பேறாது, இந்த காரியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவிசுவாசமான விதைகளை விதைச்சிட்டே இருப்பான். ஆனால் அதையும் எதிர்த்து நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யணும். என் தேவன் பெரியவர், என் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர், இந்த பலகீனங்களை காட்டிலும் தேவன் பெரியவர், நான் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லுகிற வேளையிலே ஒரு தேவ வல்லமை இறங்கும், ஒரு தேவ பிரசன்னம் இறங்கும், ஒரு தேவ மகிமை இறங்கும். அங்க தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட ஆரம்பிப்பீங்க. விசுவாச அறிக்கை, அந்த வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க, விசுவாசத்தினால சிங்கங்களின் வாய்களை அடைத்திருக்கிறாங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாச அறிக்கை பண்ணணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். என் தேவன் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார், என் தேவன் எனக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அவனுடைய வல்லமை பலத்தை துருகும், அவனுடைய வல்லமை பலத்தை துருகும். அப்படி சொல்ல 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 அங்கே தேவ மகிமை இறங்கும், அங்கே தேவ பிரசன்னை இறங்கும், அங்கே தேவ வல்லமை இறங்கும். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய போகிறார், தேவன் கிரியை செய்ய போகிறார். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய அனுக்கிரகம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. நல்லா விசுவாசம் அறிக்கை பண்ணணும். விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் ஆணித்தரமாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில், ஏன்னா வேதம் சொல்லுது, பிசாசு நம்மகிட்ட இருக்கிற பணத்தை திருட வர மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மகிட்ட இருக்கிற மற்ற எந்த பொருளையோ மற்ற காரியத்தை அவன் திருட வர மாட்டான். அவனுக்கு நம்மகிட்ட இருக்கிறது எது அவனுக்கு குறி தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பேதுருட்ட கர்த்தர் சொல்றார். விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது. 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசத்தை தான் பிசாசு கை வைப்பான். நம்ம ரொம்ப கவனமாக அதை கையாளணும். அந்த விசுவாசத்தை விடாம காத்துக்கணும். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றார், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. விசுவாச போராட்டம் வரும். விசுவாசத்தை கொலைக்கிற மாதிரி பிசாசு சில காரியங்களை அவன் திட்டம் பண்ணுவான், சில காரியங்களை அவன் யோசித்து பிளான் பண்ணுவான். ஆனால் விசுவாசம் விழுந்து போகாமல் நீங்கள் காத்துக்கொள்ளணும். அந்த உங்களுக்குள்ள தேவன் கொடுக்க அந்த விசுவாச கிரியைகளை நீங்கள் பலப்படணும். நீங்கள் பலப்படணும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமாக பலமாக கிரியை செய்யணும்னா நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது எவ்வளவு பெரிய தடைகளையும் நீங்கள் மேற்கொள்ளுகிற அந்த அதிகாரங்களால், அந்த வல்லமையினால கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிரப்பி கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருப்பார், அவர் மகிமையானவராக இருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த அற்புதமான இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வேத வசனத்திற்காய் நன்றி. எல்லாவற்றிற்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன். எப்பொழுது அந்த ஜீவனின் பலன் கிடைக்கிறது? துதிக்கும் போது, கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த பலத்தை கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.